Example 8. If x plus iy equal to a plus ib by a minus ib, prove that x square plus y square equal to 1. X plus iy equal to a plus ib by a minus ib இருக்கு. இப்போ டினாமினேட்டரில் I வச்ச டேர்ம் இருக்குது. ஸோ I இல்லாமல் a plus ib அப்படின்ற ஃபார்முக்கு x plus iy-யோட ஆன்சரை கொண்டுட்டு வரலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? a plus ib by a minus ib into rationalize. இந்த டேர்ம் அப்படியே ப்ளஸ் வச்சு a plus ib-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை. சரி, மேலே அப்போ a plus ib the whole squareன்னு ஆகிடும். கீழே a minus b into a plus b இருக்குது. ஸோ a square minus b squared ஆகிடும். ஸோ a square minus ib the whole squareன்னு ஆகிடுச்சு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ a squared plus ib the whole squared minus 2 plus 2abi divided by இங்கே a squared minus b squared. இந்த i squared என்ன ஆகும்? -1ன்னு வரும். ஸோ அந்த மைனஸும் சேர்த்தா ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். டினாமினேட்டர் a squared plus b squared. ஓகே, இங்கே a squared இந்த டேர்மில் எந்த சேஞ்சும் இல்லை, ப்ளஸ் 2ab iன்னு வந்துருச்சு. இங்கே b squared i ஸ்கொயர்னு வரும்போது மைனஸ் வந்துடும். ஸோ இந்த டேர்மே மைனஸ் ஆகிடும். மைனஸ் b ஸ்கொயர்னு ஆகிடுச்சு. அப்போது ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக கொண்டு போயிடலாம்ல a ப்ளஸ் ib ஃபார்மெட்டுக்கு. அப்போ என்ன ஆகிடும்? இது ரெண்டும் குரூப் ஆகிடும். a squared minus b squared by a squared plus b squared plus I into 2ab by a squared plus b squared வந்துருச்சு. ஸோ இதுதான் x plus iy. ஓகேவா? ஸோ x plus iy equal to these two terms. அடுத்து இதுக்கு ஒரு காஞ்சிகேட் எடுக்கிறீங்க, x minus iy. ஏன் அப்படின்னா x plus iy into x minus iy போட்டிங்கன்னா x squared plus y squared வரும். எக்ஸாம்பிளுக்கு இதே சொல்கிறேன், a minus b into a plus b அப்படி போடும்போது என்ன வருது? a squared plus b squaredன்னு வருது. நமக்கு தேவை x squared plus y squared தேவை. இது x plus i தான் இருக்குது. ஸோ அப்போ x minus iy அப்படின்னா காஞ்சுகேட் ஆஃப் திஸ் அதானே? ஸோ அதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். x minus iy. x minus iy வேணும். அதுதான் x plus iy-யோட காஞ்சுகேட். ஓகேவா? ஸோ x plus iy-னா இது, அதோட காஞ்சுகேட்னா இங்கே மைனஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a squared minus b squared divided by a squared plus b squared minus I into 2ab by a squared plus b squared. ஓகேவா? இப்போ x minus iy-யும் கிடச்சிருச்சு. அடுத்து தேவை x squared plus y squared தான் தேவை. x squared plus y squared எப்படி கொண்டு வர்றது? x plus iy-யும் x minus iy-யும் மல்டிப்ளை பண்ணால் தான் x squared plus y squared வரும். அப்போ x plus iy into x minus iy மல்டிப்ளை பண்ணுங்கள், வருதா என்னன்னு பார்க்கலாம். x squared minus xy into I plus xy into I minus I squared y squared இல்லையா? அப்போ x squared இங்கே I squaredனா -1. ஸோ -1 into minus plus 1 அப்போ ப்ளஸ் y squaredன்னு வந்துடும். ஓகேவா? இது ரெண்டும் ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம், இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிட்டு x squared plus y squared. அப்போ என்ன? x plus iy into x minus iy-னா x squared plus y squared. இப்போ x plus iy-னா இந்த டேர்ம், x minus iy-னா இந்த டேர்ம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 1ன்னு கொண்டுட்டு வரணும். ஓகே தானே? ஸோ x plus iy into x minus iy equal to x squared plus y squared. That is equal to இந்த டேர்ம் into இந்த டேர்ம். ஸோ a squared minus b squared by a squared plus b squared plus I into 2ab by a squared plus b squared. அடுத்து x minus இந்த term a squared minus b squared by a squared plus b squared minus I into 2ab by a squared plus b squared. ஓகே, இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது தான். ஓகேவா? நிறைய டேர்ம் வரும்னாலும் இந்த பக்கம் எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு, இது ரெண்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டும் சேம் டேர்ம் அப்படியே ஹோல் ஸ்கொயர்ட் ஆகிடுமா? a squared minus b squared by a squared plus b squared. இது அப்படியே ஹோல் ஸ்கொயர்ட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த ரெண்டு டேர்ம். ஓகேவா? இப்போ மைனஸ் I இன்ட்டு
அப்புறம் இந்த டேர்ம் 2ab by a squared plus b squared. அடுத்து என்ன பண்ணணும், இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் I இன்ட்டு 2ab by a squared plus b squared இன்ட்டு a squared minus b squared by a squared plus b squared. ஓகே தானே? அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும். ரெண்டு டேர்மும் ஒரே டேர்ம் தானே. இப்போ I இன்ட்டு ஐன்னு வருது, மைனஸ் ஐன்னு ஆயிடுது. மைனஸ் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் I இன்ட்டு ஐனா I ஸ்கொயர்டு மைனஸ் I ஸ்கொயர்டு இன்ட்டு 2ab by a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு சேம் டேர்ம். அப்போ இப்படியே எழுதிக்கலாம், ஹோல் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். சரியா? இப்போ இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு பை a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதே டேர்ம் தானே இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்குது. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இந்த டேர்ம் ப்ளஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகிடும், இது மட்டும் இருக்கும். இங்கே I ஸ்கொயர்டு இருக்குது. I ஸ்கொயர்டுனா என்ன, -1. ஸோ -1 இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு -1. அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஆகிட்டு 2ab by a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டுன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர், கீழே a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்னு வரும். நியூமரேட்டர் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ a⁴ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஸோ a⁴ ப்ளஸ் b⁴ மைனஸ் 2a ஸ்கொயர்டு b ஸ்கொயர்டுன்னு வரும். சரியா? கீழே a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 4a ஸ்கொயர்டு b ஸ்கொயர்டு பை a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே என்ன, டினாமினேட்டரில் ரெண்டும் சேம் தான். அப்போ எல்சிஎம்ஏ வந்துடும்ல, a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நியூமரேட்டரில் a⁴ ப்ளஸ் b⁴ இருக்கும். இங்கே இந்த ரெண்டு டேர்ம் சேம் டேர்ம். ஸோ 4 மைனஸ் 2னா 2. ஸோ ப்ளஸ் 2 a ஸ்கொயர்டு b ஸ்கொயர்னு வந்துருச்சு. இப்போ இது என்ன, a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவுக்கு வருதா, a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முக்கு வருதா. கீழே டினாமினேட்டரில் அதே தான் இருக்குது, a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிட்டு ஆன்சர் 1. புரிஞ்சுதா? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டினில் x ப்ளஸ் iy கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ரூவ் பண்ண வேண்டியது x² ப்ளஸ் y² = 1. x² ப்ளஸ் y² எப்போ வரும், x ப்ளஸ் iy இன்ட்டு x மைனஸ் iy மல்டிப்ளை பண்ணால் வரும். ஓகே, இப்போ x ப்ளஸ் iy-ஐ முதல்ல ரெடியூஸ் பண்ணிக்கலாம் a ப்ளஸ் ib ஃபார்முக்கு. இப்போ டினாமினேட்டரில் கீழே i இருக்குது. ஸோ அப்போ ரேஷ்னலைஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது. a ப்ளஸ் ib ஃபார்மேட்டுக்கு நமக்கு கொண்டுட்டு வந்துடணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, x மைனஸ் iy தேவை. அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா இதோட காஞ்சிகேட் எடுத்தால் போதும். x ப்ளஸ் iy-யோட காஞ்சிகேட் தான் x மைனஸ் iy. ஸோ அதனால் இங்கே ஐக்கும் i வச்ச டேர்ம் மட்டும் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ x மைனஸ் iy-யும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, x ப்ளஸ் iy இன்ட்டு x மைனஸ் iy போட்டால் x² ப்ளஸ் y²ன்னு வருது. ஓகே, அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணினா மட்டும்தான் = 1ன்னு கொண்டுட்டு வர முடியும். ஸோ x ப்ளஸ் iy-னா இது, x மைனஸ் iy-னா இது, அது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் = 1ன்னு.